நம்ம அபி, ராகவ் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த முரளிகிருஷ்ணன் வசமா சிக்குனா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அனு இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு பிளான பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் வந்துட்டு ஒரு பிளான வந்து போட்டு குடுத்தது மட்டும் இல்லாம, இதுல நீங்க தலையிட வேண்டியது இல்ல. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ராகவ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி, கடைசியில அவங்க அக்கா இருந்துட்டு எந்த அளவுக்கு ராகவ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த மாரி இருந்துட்டு இருக்க சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மையிலேயே அதாவது இப்போ ஆகாஷும் அந்த மாதிரி வந்து பண்ணா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா அஞ்சலி வந்து வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அபியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனு இருந்துட்டு நாங்க இதை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த முரளிகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா போய் மீட் பண்றாங்க. அதாவது ஒரு ரவுடியை வச்சு இந்த மாதிரி தான் எங்கிட்ட அந்த எவிடன்ஸ் இருக்கு, இந்த எவிடன்ஸ் இருக்கு, நீ ஏமாத்தி தானே வந்து பார்த்தீங்கன்னா அங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லி பணத்தை கொண்டு வர சொல்லி அங்க வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிக்கும் அணுக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம போயிடுச்சு. ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்காம பிளான் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரளிகிருஷ்ணன் வரவே இல்லை. அங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருந்துட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு வழியை மட்டும் தான் பார்க்குறான். ஒரு பக்கம் பணமும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடக்கூடாது அப்படின்றதுனால. அதே சமயம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அ அனு அதாவது அபிய வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ராகவ் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அபியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ லவ் பண்ண போறாங்க. அந்த மாரி ஒரு சம்பவம் தான் நடக்குது. கடைசியில அபியே இருந்துகிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம ராகவ கட்டி புடிச்சு அதாவது தன்னோட லவ்வ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத்தன நாளா இந்த வீட்ட விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. நம்ம ராகவம் வந்து பார்த்தீங்கன்னா, வேண்டாத கடவுள் கிடையாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் அபியோட மனச மாத்தி தன்கிட்ட சேர்த்துரு அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.